வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு குறிப்பு ஒரு பூநாரை அப்படிங்கக்கூடிய ஒரு பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூநாரை அல்லது செங்கால் நாரை என்பது நாரை வகை பறவையாகும். இது நாரை வகையை சேர்ந்தது. நிறைய வகைகள் இருக்குது. அதில் இது ஒரு வகை. செங்கால் அப்படிங்கிறது இதனுடைய கால் கலர் சிகப்பு கலரில் இருக்கும். அதனால தான் இதற்கு செங்கால் நாரை அப்படின்னு பெயர் வந்தது. அகலமான வளைந்த அலகுகள் இருக்கும். சகதி நிறைந்த நீர்நிலைகளில் உணவை தேடும். மிதவை உயிரினங்கள் சிறிய மீன்கள் புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். நீண்ட முடியுற்ற சிவந்த கால்கள் இவற்றிற்கு உண்டு. முடி இல்லாமல் இருக்கும், கால்கள் சிவந்து போய் இருக்கும். இதன் அலகு வெள்ளையில் ஆரம்பித்து கருப்பில் முடிவடையும். வெள்ளை கலரில் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் முடியும் போது கருப்பு கலரில் இருக்கும். இதற்கு மண்வெட்டி வாயன் என்ற பெயரும் உண்டு. அதனுடைய அலகு மண்வெட்டியை போல் வளைந்து இருக்கும். மண்வெட்டி போல் வளைந்து இருக்கிறதுனால இதற்கு மண்வெட்டி வாயன் அப்படிங்கக்கூடிய பெயர் உண்டு. ஆழம் குறைந்த பகுதிகளில் அதனுடைய கழுத்தை தாழ்த்தி தலையை முழுவதுமாக நீரில் மூழ்கி இரை தேடும். தலையை ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே வச்சுட்டு தான் இரை தேடும். பூநாரைகள் இந்தியாவில் உள்ள கட்ச் வளைகுடாவில் கூடுகளை அமைக்கின்றன. அங்கு லட்சக்கணக்கில் இப்பறவைகள் இனப்பெருக்கம் செய்வதால் அப்பகுதியை பூநாரைகளின் நகரம் என்று அழைக்கிறார்கள். பூநாரைகளின் நகரம் எது அப்படின்னா கட்ச் வளைகுடா. இப்பறவையானது வருடத்திற்கு ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் இடுகிறது. முட்டை குஞ்சு பொறிக்காமல் போனாலோ அல்லது மற்ற விலங்குகள் எடுத்து அதை சாப்பிட்டு விட்டாலோ மீண்டும் அந்த பருவத்தில் முட்டை இடுவதில்லை என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 2013ஆம் ஆண்டிலிருந்து பம்பாய் இயற்கை வரலாற்று கழகமானது மும்பை நகரில் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் பூநாரை திருவிழாவை நடத்துகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் நாம் என்ன செய்யலாம், சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.